ஹலோ guys, எல்லாம் வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 129 தான் வந்து போகிறோம், சீசன் 5 சரிங்களா. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போகிற எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த கண்டினியூட்டிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியணும்பா. ஸோ பார்த்துருவாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு இந்த வீடியோ ஆரம்பிப்பேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து மின்னலாக அடிச்சுட்டு இருக்க டொமைன் திடீர்னு ஓப்பன் ஆகி ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா ஃப்ளேம் வந்து காத்திக்கிட்டு இருக்க, எல்லாரும் கொள்றதோ ஃபயர் கேதர் பண்ணுற திடீர்னு ஒரு வாய்ஸ் போதுண்டா அவங்கள வந்து பயமுறுத்தாரா அப்படின்றத சொல்லிட்டு இருக்க. ஹீரோட வாய்ஸ் கேட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தா ஹீரோ வந்து யாரும் நான் பார்த்துட்டு நின்றுச்சான்ட்டு. ஸோ ஹீரோ வந்து இதில் அசால்ட்டாக வெளியே வருவாங்க. இதை பார்த்துலாம் மறந்து போயிருங்க, உண்மையிலேயே வந்து வெளியே வந்துட்டானான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ திகிரும் எல்லாருக்கும் உண்மையிலேயே உயிரோடு வந்துட்டான். ஸ்டார் ஃபீல்ட்லேருந்து இப்படி இந்த ஃப்ளேம் கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோடு வந்தா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஆளுங்க நம்ம ஃப்ளேம் இருக்கிற இன்ஜூ நம்ம ஃபிலிஃபயர் எல்லாம் போய் கேட்டுருக்காங்க. சரி எனக்கு ஒன்றும் அவளையும் கேட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளேம் மெம்பர் கேட்குறேன், என்னப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான அளவு கடந்து அக்கறை போல அப்படின்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கத்திக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துல. உடனே நம்ம பிரசிடென்சிக்கு வந்துருக்கு. சரியா நீ வந்து அந்த ஃப்ளேம் வந்து ஆப்டின் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம காங்ஸி அங்கிளுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து அங்கிள் காங்ஸி நான் வந்து இந்த ஃப்ளேம் வந்து திரும்ப கொடுக்குறதா இல்லை அப்படின்னு கேட்டால், டேடி அப்படி இல்லைப்பா நகால நீ இந்த டேண்டாக் இருக்கிற பெரிய பிரச்சனையை வந்து நீ வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்க, இது ரொம்பவே நல்ல விஷயம் இருக்கு. அது இல்லாமல் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஸோ நீ வந்து மாஸ்டர் மாதிரியே இருக்கு. ஸோ மாஸ்டர் இருக்கிற இடம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் சிட்டி, அதுலேருந்து வந்து அவர் வந்து வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னா ஹீரோ வேற எங்கே கூப்பிட்டு போகணும் தெரியுமா? இல்லைப்பா அதுக்கான க்ளூ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டுக்க. மாஸ்டர் இதை கேட்டோடனே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மாஸ்டர் பாயினா வந்து மாஸ்டர் நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்காக வந்து உங்கள் டிசிப்ளினாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சோல் பிளேஸ் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது 10,000 மடங்கு அதிகமாக கொடுக்குற மாஸ்டர் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு செட்டையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த செட்டோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து யூ மிங் செட். ஆக்சுவலி வந்து என்ன விஷயம்னா டியான் மிங் செட்டுங்கிறது ஒரு பெரிய செட்டு, அதுக்கு கீழே இருக்கிற செட்டு தான் வந்து யூ மிங் செட்டு. அதனோட மாஸ்டர் தான் வந்து இந்த இடத்துல யாருக்கும் வெயிட் பண்ணிருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனும் வெயிட் பண்ணிருக்கா. அந்த இடத்துல திடீர்னு ரியாக்ட் ஆகும்போது இவனை வந்து திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியான் மிங் அவங்களோட பெரிய செட்டு, அதனோட யங் மாஸ்டர் வந்து இருக்கா. ஸோ இந்த மாதிரி யங் மாஸ்டர் ஈச்சன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அந்த ஈச்சன் கேட்பான், நீ வந்து உன்னோட பையன் விஷயமா தான் கூப்பிட்டு உன் பையன் செத்துறான்னு அது ஆமாம் சார். ஸோ அந்த மூகன் சோல் பிளேஸ் அந்த வந்து என் பையனை கொண்டுட்டு அதுக்கு நீங்களா வந்து எனக்கு நீங்க எடுத்துறணும் அப்படின்னா உடனே அவன் கத்தி படுறே வாத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்தி படுறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? ஸோ எங்கள் செட்டு வந்து நாங்கள் சோல் பிளேஸை கூட வந்து அவங்க கூட அலைன் பண்ணி வச்சிருக்கோம், அவனுக்கு தான் எனக்கு ரிசோர்ஸை கொடுக்குறானு அப்படின்னு சொல்லி இவனு சரியான ஷேக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாரு. ஸோ அந்த கூமோ அவர் வந்து உன்னோட பையனை வந்து கொல்ல, இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அந்த சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு சியோயான் மேலே சொல்கிறாங்க சிந்தத்தில். ஸோ வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவனால வந்து நம்பவே முடியல. எனக்கு இல்லை என்கிட்ட இருந்து அப்படி வரலையே அப்படின்னு கேட்டேன். சார் நான் சொல்கிறது கண்டிப்பாக கேள்றா, இந்த சியோயான் அவன் தான் அவன் பையனை சிவியர் இன்ஜர் பண்ணுறான், அதனால தான் அவன் பையனை செத்தான் அப்படின்ட்டு இவன்ட்டு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த மூகு தான். ஸோ மூகு வந்து ரொம்பவே நல்ல ரொம்ப ரிசோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், கல்டிவேஷன் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ உனக்கு வந்து உன் கோபத்தை குறைக்கணும்னா அந்த சியோயான் அவனை கொண்டு அவன் தலையை வந்து உனக்கு கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டெசிஷனில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து உங்கள் அக்ரிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் சார், நீங்கள் சொல்கிறதா எனக்கு வேதாக அப்படின்னு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளேம் அப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஃபைட் மாதிரி சின்ன ஃபைட் இல்லை. ஸோ ஹீரோட பவர் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் சீல் அந்த ஒரு மவுண்டன் சீல் வச்சு அடிப்பாக பாருங்க, அதோட பவர் கொட்டுரும் போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பவர் பிளஸ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ளேம் பவர் தடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இதில் ஹீரோ என்ன பண்ணுறான் உடனே வந்து எர்த் சீல், ஸோ வந்து மவுண்டன் சீல் டெக்னிக்கோட காட் சீல் டெக்னிக்கோட தேர்ட் ஃபார்ம் எர்த் சீல் தூக்கி மேலே அடிக்கிட்டு ரெண்டு ஒரு பவர் நம்ம ஃப்ளேம் பவர் வந்து தடுத்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் நடப்பட நெக்ஸ்ட் அவன் சொல்கிறேன் பரவாயில்ல பவர் இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வேற லெவல்ரா. உங்ககிட்ட இப்போ நிறைய வந்து இந்த ஜெட் சீல் டெக்னிக் இருக்குது, ஸ்டேஞ்சான ஃபயர் இருக்குது, இந்த லோட்டஸ் ஃப்ளேம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஜூம் லெவலில் கூட வந்து உங்களோட சண்டை போடுறது கஷ்டம் தான். ஸோ தேங்க்யூ சீனியர் டியான்கியூ அப்படின்னு சொல்லிட்டு டியான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லிட்டில் ஃபேர் டாக்டர் வந்து நம்ம குட்டி பொண்ணு சைடில் வந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தா சொல்லிடுவான். ஸோ லிட்டில் ஃபேர் டாக்டர் உன்னோட கல்டிவேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, நீ வந்து ஜூனில் 3 ஸ்டார் போயிட்டு போலன்னு கேட்ட. அது இந்த லிட்டில் ஃபேர் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளேம் மெம்பர் நீங்கள் மட்டும் இல்லை நீங்களுமே இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து 2nd ஸ்டார் வர போகிறீங்க அப்படின்னா இல்லைப்பா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், நான் என்னோட பவரை ரெக்கவரி பண்ணுறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு அவரை காலப்பட்டு இருக்கேன். சியோயான ஒரு பில் எடுப்பாங்க, இது பார்த்தா அவருக்கு சரியான ஷாக், பரவாயில்ல ஞாபகம் அவரும் சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இந்த பில்லு மட்டும் நீங்கள் எடுத்துனா சீக்கிரமாக உங்கள் பவர் ரெக்கவரி பண்ணுறது இல்லாமல் ஸோ ஜூன் லெவல் 2nd ஸ்டார் போயிடலாம். இந்த பில்லை கொடுக்கும்போது நம்ம சின்ன போன்லாம் வந்து ஐயோ எனக்கு பில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தா ஏங்கிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து அவரும் வந்து ரொம்ப தேங்க்யூ நன்றி சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஃப்ளேம் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குட்டி போனோம் சரியான எனக்கு ஏடா பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து அவளும் வந்து டே போதும்பா நீங்கள் பேசுனீங்க எனக்கு பில்லை கூட அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒன்றும்
மறந்தே போயிட்டு மறந்து போயிட்டான்னு கேட்க இல்லை இந்த அந்த பில்லு கூட அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பான். ஸோ எங்கே வந்து நம்ம அல்கமே போனோம், அப்புறம் மாஸ்டர் அவர் அவங்க வந்து ஃபேமிலி கூட்டு போயிட்டு அது மட்டும் நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. இது வந்து காமா எம்பேர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா காமா எம்பேர்லேருந்து ஒரு லெட்டரா அப்படின்னா ஹீரோ வந்து தானே பிரிச்சிருவான். ஸோ வந்து அவங்க அண்ணன் தான் இருப்பான். ஸோ தேர்ட் பிரதர் உனக்கு கல்டிவேஷனாக போய் நினைக்கிறேன், நீ சேஃபாக இருப்பேன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்க. ஸோ நீ போனதுக்கப்புறம் குயின் மெடுசா நம்ம எம்பீரை பயங்கரமாக எடுத்துருங்க. ஸோ இருக்கிறதுலேயும் நம்ம ஃபோர்ஸ் காமா எம்பீர் நம்ம ஃபோர்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லை அவங்க கொஞ்ச நாளாக கொஞ்சம் வியடாக ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வியடாக ரியாக்ட் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கா. இந்த பக்கம் வந்து நம்ம குயின் மெடுசா விடுறாங்க. குயின் மெடுசாவும் எதையோ போது ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி கட்டுறாங்க. ஸோ ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா குயின் மெடுசா கொடுக்குற அந்த சோல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு மாதிரி வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ திடீர்னு அதில் பில்லர் மாதிரி ஜஞ்சி பொங்க ஆரம்பிக்க குயின் மெடுசாக்கு இது ரியாக்ட் ஆக ஆரம்பித்தது. குயின் மெடுசா என்ன ஆச்சு எனக்கு ஏன் இது டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குன்னா திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து வந்து ஒரு மாதிரி சோல் வந்து வெளியே வந்து ஒரு சின்ன கோர் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. அது ஆக்சுவலி இந்த பைத்தானோட அந்த ஒரு சோல் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து இருக்கிற எல்லா எனர்ஜி சுற்றிக்கிற எல்லா அப்சர்வ் பண்ணுறது. ஸோ மிருகங்கள் எல்லாம் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து இவங்க பார்த்து சரியான ஷாக்கு. என்னடா அந்த கரண்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த சோல் உள்ள போயிட்டு குஜால ஒரு குழந்தை ஷேப்புக்கு வந்து வந்துட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹீரோக்கும் மெடுசாவோட குழந்தையா இருக்குமா இல்லை அந்த பைத்தானோட சோலா இருக்குமான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து ஹீரோ வந்து அப்பா ஆனதாக கூப்பிடும். அந்த குழந்தை உருவத்தை பார்த்த உடனே வந்து நம்ம குயின் மெடுசா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சரியான ஷாக்கு. அதுதான் லெட்டர் மெசேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு வந்து சொல்லிட்டு ஃபேர் இதை மட்டும் கொஞ்சம் காமா பேருக்கு கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா சைடில் உடனே நம்ம எல்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்டர் கியூ சொல்கிறாரு. ஸோ யான் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து யூமிங் செட் அந்த செட்டு சேர்ந்து எல்லாருமே ஒன்று தேடி வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னா இந்த பக்கம் யூமிங் செட்டு சேர்ந்து இந்த எல்டராக அந்த மாஸ்டராக காத்திருக்கா. ஒழுங்குறையாக சியோச்சனை வெளியே விடுங்களான்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பையனை வந்து சியோச்சன் நம்ம கொண்டதான் அதனால வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு இவனை காத்திருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டான் பக்கோடாஸ் வந்து நம்ம எல்லாரும் கேட்குறேன் இந்த மாதிரி ஏடா இங்கே வந்து கத்திட்டு செட் மாஸ்டர் வந்து இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்கோம் வெக்கமே கேட்டிருக்கேன். இங்கே பாய முடியும் அந்த சிவன் அப்பா என்ன கொண்டிருக்கான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்குங்க சிவன் கொண்டான் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம் சிவன் தான் கொண்டான்ட்டு இந்த இடத்துல பார்த்தா ஈச்சன்னு வந்துட்டு இருக்கான். நீ யாரா புதுசா இது வந்து எங்கள் விஷயம் தலையிடம் கேட்டால் நான் யாரா என் பேர் ஈச்சன் அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் சுற்றி பேசுறாங்க. ஈச்சன்னா டியார்மிங் செட் வந்து சிறந்த வீரன் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து எல்லாமே சொல்லுவாங்கடா. இவங்க என்னடா இங்கே அப்படி இருக்கிற சுற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி கீழே தான் வருது. ஸோ கண்டிப்பாக எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேவையில்லாம நீ டேண்டா பிரச்சனை தலையிட்டு அப்படின்னு கேட்டால் ஏன் அவனை வெளியே விடுறதுல உங்களுக்கு என்ன பயமா? நீங்கள் வெளியே விட்டனா நான் அடித்து வந்து அவனை வந்து கொண்டுருவான் அதான உங்க பயம் வெக்கமா இல்லை? உங்களோட சாம்பியன் சொல்லிட்டு தெரியுறா அவன் போய் இவ்வளோ வீக்காவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான் நேரட்டா. ஸோ அவனை எல்லாருமே பேசுகிறாங்க உண்மையிலேயே வந்து அவன் கொஞ்சம் வீக்கான அதனால தான் வெளியே விட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கான். ஆக்சுவலி இவனுங்க வந்து எல்லாருமே வந்து சிவனை ஃபைட் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டான். இவன்ட்டே வந்து அவன் கிண்டல் வச்சிருக்கே இருந்துச்சு வீக்கான சாம்பியனாக வச்சிருக்கீங்களா வெக்கமே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அல்கெமிஸ்ட் ஒன்லே ஃபீல்டு ரிஃபைன் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஃபைட்டிங் ஸ்கில் அந்த இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். தலைவனோட அடி வாங்கினா தான் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது. நெக்ஸ்ட் வந்து அவனை சிரிச்சு திடீர்னு ஒரு வயசு போதும் வாய முடுங்கடா அப்படின்ட்டு யாரோட நம்ம ஹீரோ வயசு அவனை வந்து கத்திட்டு இருக்கான். எதுக்காக இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் கேட்டு டே சியோயான் என் பையனை எதுக்குடா கொன்ன? யார் பையனை நான் கொண்டா நீ தாடா என் பையனை கொன்ன. ஓ அப்படி ஓகேடா புரிஞ்சு ரைட் சரி வாங்க சண்டை போட முடியாச்சு அப்படியே பின்னாடியே வா வந்தால அப்படின்னு ஹீரோ அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இவனுக்குள்ள பின்னாடி போ. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாம் சுட்டுருக்கேன். அவன் ஒரு சிவன் ஒரு அல்கெமிஸ்ட் ஏன்னா அவன் சாம்பியன் அவன் ஒரு அல்கெமிஸ்ட் அவனால் எப்படி இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண அது ஒரு ஈச்சன் அவன் கூட எப்படி ஃபைட் பண்ண அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கவலைப்பட்டுருக்காங்க ஹீரோ நினச்சி. ஆனால் உண்மையான விஷயம் அவனுக்கு புரியல. இந்த பக்கம் நம்ம குட்டி பேர் வந்துட்டு எல்லாரும் கமான் காத்திக்கிட்டு இருக்க நம்ம சீனியர் அக்காவை சேர்ந்து கிடச்சோம் சிவன் உன்னால முடியும் அவங்க கூட நல்லா ஃபைட் பண்ணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஈச்சன் சொல்லுவாங்க டே போயும் உனக்காக போய் இத்தனை பேர் கத்தவனு எதிர்பார்க்கலான்க்கா சீரோ சொல்லுவான் ஃபைட் பண்ண தானே வந்திருக்கேன் இதுக்கடா பேசிக்கிட்டு இருக்கா வாடா அப்படின்னு அவனுக்கு கூப்பிட்டு இருக்கேன். சரி ரைட் அவுட் அவனை அட்டாக் பண்ண போது தலைவர் அதெல்லாம் கண்டுக்கிறமே தெரியல அசால்ட்டாக அட்டாச் பண்ணிருக்கேன். பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு ஆனால் இதெல்லாம் 10,000 அப்படின்ட்டு அவனையும் வந்து விடாமல் மாற்றி அட்டாக் பண்ணி தின்னு பிளட் வச்சு சர்க்குலேஷன் பண்ணுறேன் வந்து பிளட் எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு ஒரு பெரிய அட்டாக் வந்து ரெடி பண்ணிட்டு அந்த சுற்றிக்கிற எல்லா பிளட் டைம் பாம்பு மாதிரி வெடிக்கும் அப்படின்னு ஒன்று கத்திக்கிட்டு தலைவன் அசால்ட்டா அவன் ஃபயரை வெளியே கொண்டு வந்திருக்கான். அந்த டீமன் ஃபயர் வந்தோடனே தெரிச்சிட்டு போக ஆரம்பிக்குது. இவன் பார்த்தோன்னே நெருப்பு என்னடா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சரியான டேஸ்ட் எப்படி இந்த ஃப்ளேம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு எல்லாமே சரியான ஷாக்கு. இதை பார்க்குறவங்க என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் பரவாயில்ல விட்டு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு எல்லாரும் சரியான அதிர்ச்சியில் இருக்க. இவன் சொல்கிறான் இவன் உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா
கில்லிங் ஸ்பியர் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி 7 ஸ்பியர்ஸ் வந்து கொண்டு வரான். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே ராசியாஜான் செத்து போடா அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ணுறான். தலைமை இதெல்லாம் டாச் பண்ணிட்டு ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் டாச் பண்ணி. ஸோ அவனோட ஒரு ஸ்பியரையே பிடிச்சி அவனுக்கே மாற்றி அட்டாக் பண்ணுறான். இருக்கிற எல்லா ஸ்பியரும் அவன் மேலே தூக்கி அடிச்சிருக்கான். அதில் அட்டிங்க வாங்கினா அவனை பற்றி ரத்த பாந்தி எடுத்து பின்னாடி தெரிச்சிட்டு போய் ஒரு பெரிய பாறையில் அடிப்பான் பாருங்க. எல்லாரும் வந்து சூப்பர் அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்து இந்த இடத்துல பார்த்தா இல்லை இது எப்படி இருக்கிற எப்படி விட்டு இந்த அளவுக்கு வந்து ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு. சியோயன் உண்மையிலே சிறந்தவர் தான். அந்த யூச்சிங் வந்து அந்த அளவு சிறந்தவங்க இருன்னு பேசிருக்கேன். இந்த பக்கம் இதெல்லாம் கிட்டவன் டச் பண்ணி நீ எனக்கு இன்னும் கோவப்படுத்திட்டாடா எங்க செட்டோட டெக்னிக்கா காட்ரா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு டியான்விங் அசுரா ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பெரிய ஒரு ஜெயிண்ட் பின்னாடி வருது. அதுக்கு மொத்தமா 6 கைகள் இன்னும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நீ இந்த இடத்துல கண்டிப்பா செத்தே சொல்ற தலை உடனே வந்து மவுண்டன் சீல் காட் சீல் டெக்னிக் ஃபர்ஸ்ட் பா மவுண்டன் சீல் செகண்ட் பா ஓஷன் சீல் 2 சீல ஒன்னா எடுத்துருவாங்க. உடனே வந்து காட் சீல் டெக்னிக் தேர்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு எர்த் சீலும் 3 சீலும் போடுவாங்க. தலைவன் 3 சீல போட்டு ஒண்டா காம்ப்ரஸ் பண்ணி ஒரு பெரிய சீலா ஹீட் இருக்க. அதுல இருந்து ஒரு பவர் பிளஸ் கொடூரமா இருக்கு. ஹீரோ கொஞ்சம் ஒரே ஒரு அடிப்பாம இருக்கான். அது இந்த ஜெயிண்டோட பல மட்டும் பெருசா இருக்கா. அதுல இருந்து ஃபோர்த் திருதினால கண்டிப்பா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது வந்து அடிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் கொடுக்குவான். அந்த அடி வான இவனுக்கு ஒண்ணுமே முடியும் தூக்கி தெரிக்க விட்டு தூரமா விழுக ஆரம்பிச்சான். பார்க்கலாம் பரண்டு போறாங்க. உண்மையிலே இவர் வந்து ஈச்சனே தூக்கிடுச்சிட்டா. உண்மையிலே சியோஜான் சிறந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அவ்வளோ மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கான். எல்லாருமே இந்த பக்கம் இந்த மாஸ்டர் யோன்விங் மாஸ்டர் என்ன பண்றான்னா வந்து இவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணிவிடா உனக்கு கண்டிப்பா நான் கொண்டு இவன் வந்து திடீர்னு ஸ்னீக் அட்டாக் பண்ணுவா. திடீர்னு ஸ்டைல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேனல் ஓப்பன் இருக்கா. உள்ள இருந்து வந்தவனை பார்த்து இவனை பத்தி டிஃபரெண்ட் ரெடியா இருக்கா. ஒரே அடி வயிற்றுலேயே கஸ். ஸோ வந்தது யாருன்னா நம்ம ஆண்டி யூ கஸ் வந்து ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. ஐயோ பயங்கரமா இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன தைரியம் தான் வந்து சாம்பியன் தோற்றுருப்பேன். உங்க 2 செட் வந்து டான் பக்கம் கூட சண்டை போட விரும்புறீங்களாடா அப்படின்னு சொல்றதோட நெக்ஸ்ட்ல 3 பிரசிடென்ட் வந்திருக்கா. இதுல இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ உங்க 3 பேரால எவ்வளவு நாள் அவனை காப்பாற்ற முடியும். அவன் எவ்வளவு நாள் அந்த டான் பக்கோடாவிலே இருப்பான். வெளியே வந்தா கொன்றுவான்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன். இந்த ஈச் என்ன தான் சொல்லிட்டு இருக்கான். நீ கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வருவேன் நான் திரும்ப வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவங்க நன்றிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்டியூ சொல்லுவாங்க நீ கண்டிப்பா அவரை மாதிரியே தான் இருக்கு. அவரோட நிறைய குணங்கள் உங்ககிட்ட அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அப்புறம் இவரும் சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் வந்து சோல் பிளேஸ்னு மாத்திரம் சொன்ன எல்லாம் கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சரியான சோகமாயிரான். ஸோ அவர் எங்க இருக்காருன்ற க்ளூ எனக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு சரியான சொன்னான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படின்னாங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுறேங்க. முக்கியமான விஷயம் இந்த சப்டைல் ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்டைல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலப்பா. 3 சப்டைல் ரெஃபர் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி இருக்கிற எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. பை. அடுத்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஷாலோ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய வந்து டெக்னிக்கு நிறைய வந்து புது கான்செப்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அது வந்து எடுத்தாங்க பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கூட இருக்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கிட்டு ரெஃபர் பண்ணிட்டு நான் போகிறேன் நண்பா. ஸோ அப்புறம் த்ரோன் ஆஃப் சீலும் BTTHம் நம்ம வந்து கரண்ட்டில் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. அடுத்த எபிசோடில் தான் கைஸ் அது வரும். வந்த உடனே வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.